Welcome and welcome back மக்களே. This is your S on Tamilvlogs with a new another interesting vlog. What is the interesting vlog today? நீங்கள் thumbnail பார்த்துட்டு இருப்பீங்க. This is about helmet intercom. We noticed one thing. நாங்கள் கார் ரைட்ஸ் இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ணுறோம். பட் இட்ஸ் நாட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ கார் ரைட். கம்யூனிகேஷன் இருக்குது. அதாவது இப்போ ரைடு போகிறோன்னா பேசிக்கிட்டே ரைட் போக முடியுது. அதை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். பைக் ரைட்ஸில் அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஷிம்லா ரைட் போகும்போது ஒரு பாயிண்டில் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டோம். பிகாஸ் த கிளைமேட் வாஸ் வெரி பேட். ரொம்ப புயல் மழையெல்லாம் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதது கொஞ்சம் ஒரு பாயிண்டில் இரிட்டேட் ஆகுது. லாஸ்ட் ரைடே டிசைட் பண்ணிட்டோம் டு கெட் அன் இன்டர்காம்னு பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் செனா. ஸோ செனாவோட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான பட்ஜெட் கையில் இல்லை ஆக்சுவலி. ஸோ அப்போது என்ன பண்ணோன்னா வி ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் அ இன்டர்காம் இன் லெஸ் ப்ரைஸ்னு பார்த்து அமேசானில் நிறையா இன்டர்காம்ஸ் இருக்குது. இங்கே வெளியே தண்ணி மோட்டர் ஆன் ஆகிட்டு ஸோ நம்ம எங்கேயா உள்ளே போய் ப்ளாக் பண்ணிப்போம். அன்பாக்ஸ் ஆர் Vimoto V8. நிறைய பேருக்கு தோணலாம் நிஜமாவே இன்டர்காம்ன்றது அவ்வளோ நீட் இருக்கான்னுட்டு. கண்டிப்பாக நீட் இருக்கும். பிகாஸ் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரூப் ரைட் போகிறதா இருந்தாலும் சரி, கப்புள் ரைட் போகிறதா இருந்தாலும் சரி, வேண்டாம் சோலோ ரைடே போகிறதா இருந்தாலும் சரி, யூ நீட் அ ப்ளூடூத் டு என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் சம்திங். வென் யூ கெட் இன் டு ஹைவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு யூல் பி ஒரு நல்ல ஜோஷில் இருப்போம். ஆனால் 200 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணும்போது that too if the climate is not your favorite type, ஃபார் எக்ஸாம்பிள் செம்ம வெயில் அடிச்சிட்டு இருக்குன்னா இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இரிட்டேஷன் இருக்க தான் செய்யும். that டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு இருந்துன்னா இட் வில் பி குட். அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட் நீங்கள் குரூப் ரைட்ஸ் போகிறீங்க இல்லை கப்புள் ரைட் போகிறீங்க, எதா வேணால் இருக்கட்டும், உங்கள் பில்லியனோட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு 8 hours 9 hours கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேஷன் வரதான் செய்யும். இன்டர்காம் கம்பல்சரி இஃப் யூ ஆர் கோயிங் டு கோ வித் அ குரூப் ரைட். முன்னாடி போகிற ஒருத்தங்கனால ரூட் கைட் பண்ணுறதா இருக்கட்டும், எதா வண்டி வருதுன்னு இன்ஃபார்ம் பண்ணணும், எதா இருந்தாலும் சரி. ஸோ உங்ககிட்ட ஒரு இன்டர்காம் இருக்கும்போது that would be always a great plus point. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கிங் ஓப்பன் பண்ணிட்டேன். பேக்கிங் ஓப்பன் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இட்ஸ் டோட்டலி 2 pieces. ஓப்பன் திஸ். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூ குட் see the Vimoto V8 இன்டர்காம். கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செய்கிறதா இருந்தால் இந்த இமேஜஸ் வச்சு தான் நம்ம செய்யணும். பிகாஸ் எல்லாமே சைனீஸில் எழுதிருக்கு. ஓப்பன் திஸ். These are the products in this Vimoto V8. மைக் ஒன்று, டோட்டலாக 2 டைப் ஆஃப் மைக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கான அந்த பேண்ட்ஸ், இது இன்னொரு மைக்கு, சார்ஜிங் வயர். இதுதான் இந்த Vimoto V8 டிவைஸ். இது கம்ப்ளீட் திஸ் ஆக்சர் ஹெல்மெட். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். க்ளீனாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இந்த ஹெல்மெட்குள்ளே இப்படி இருக்குது. We should lock it here like this. Then please button. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 ஸ்பீக்கர்ஸும் வந்துருச்சு. இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம அதோட கிவன் ஸ்பேஸில் அவங்க இதுக்கான வெல்க்ரோலாம் கொடுத்துட்டாங்க. டபுள் டைப்போட வெல்க்ரோ இருக்குது. ஸோ அதை எடுத்து ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெளியே ஒரு கடைக்கெல்லாம் போய் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவை இல்லை, எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். டூ இட் மை செல்ஃப். யூ கைஸ் வுட் லவ் டு டூ இட் சம்வேர். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா குட் ஈவன் ட்ரை தட். இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இதில் டேப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூ கெட் திஸ் வெல்க்ரோ டைப், அதர் சைடு வந்து ஸ்டிக்கர். மெஜாரிட்டி ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான பிளேஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம நீட்டாக வச்சுக்க போகிறோம். இதில் இப்போ இந்த Vimoto V8 இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதில் ப்ராப்பராக இங்கே ஒரு கிளிப் இருக்குது. அதை புல் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக இதில் லாக் பண்ணிடுறது தான். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாயிண்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது ஆக்ஸ் கேபிள். திஸ் இஸ் ஃபார் தி மைக் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பவர் ஆன் திஸ். ஸோ இதை பவர் ஆன் பண்ணுறதுக்கு இது 2த்தையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஸோ இப்போ ஒன்ஸ் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா யூ ஷுட் கனெக்ட் யுவர் மொபைல் ஃபோன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி யூ ஷுட் டூ திஸ் லாங் ப்ரெஸ். இந்த ப்ளூ அண்ட் ரெட் லைட் சேர்த்து தெரியுது இல்லையா? ஸோ அட் தட் டைம் Vimoto V8 என்ற டிவைஸ் இதில் இப்போது ஷோ ஆகுது. அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா பேர் ஆகும். இன்னும் லாஸ்ட் விலாகே ப்ளே பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் vlog சொல்லிட்டு இருக்கேன். இந்த vlog ரைட்டில்
இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ ஹோப் இந்த ஆடியோ வெளியே கேட்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வால்யூம் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. பட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் இவ்வளோ வால்யூம் வச்சு வி ஆர் நாட் கோயிங் டு ட்ராவல். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் வச்சுருப்போம். ஸோ ஐ ஹோப் தேர் ஷுட் பி நோ ப்ராப்ளம். ஸோ எதுக்குன்னா மெயின் ட்ராவல் பண்ணும்போது அது அவ்வளோ சேஃபும் கிடையாது, அண்ட் நம்ம ஹியர்ஸ்க்கு அது நல்லது கிடையாது. ஸோ ப்ளூடூத் ஃபிக்ஸ்ட். இப்போ இந்த ஒயர்லாம் ப்ராப்பராக பேக் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்மெட்டை திருப்பி ரீமவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 2 இன்டர்காமையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதையும் செக் பண்ணலாம். ஸோ இன்டர்காம் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆகுதுன்னுட்டும் செக் பண்ணிடலாம். இந்த இன்டர்காம் கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்தையும் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஐ ஹோப் யூ வில் லவ் தட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் டு கனெக்ட் தி போத் ஹெல்மெட். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெடி ஆகிட்டு பேரிங்க்கு. இப்போ நெக்ஸ்ட் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் ரெடி ஆகிட்டு பேரிங்க்கு. ஏதோ ஒரு இன்டர்காமில் இந்த ரிசீவர் பட்டனை நம்ம ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். ஸோ ரெண்டும் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருப்பாருங்க. ஸோ ஸ்லோ டவுன் ஆகிட்டுனா ரெண்டுமே இப்போது 2 ஸ்லோ டவுன் ஆகிட்டு. ஸோ இப்போ 2 கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இன்டர்காமில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ தான் டெஸ்ட் ரைட் முடிச்சுட்டு வந்தோம். பட் Vimoto V8 இன்டர்காம் எல்லாம் கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் எந்த இஷ்யூமே இல்லை. ஆனால் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஒரு 15 to 16 மீட்டர்ஸ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ மற்ற எல்லாமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி சார்ஜ் பேக்கப்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும், எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. பட் இந்த பர்டிகுலர் ட்ரிப்புக்கு நம்மளோட நீடை இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். பிகாஸ் we are going to have an intercom with our pillion தான், அதனால் ஸோ அது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் 500 மீட்டர்ஸ்னெல்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோ தூரம் இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 20 to 30 மீட்டர்ஸ் தான். 30 மீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணும்போது கட் ஆகலை, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ரொம்ப கொடூரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் ஸோ இன்டர்காம் தான் பர்பஸ்னுட்டு இது வாங்குறவங்க may not select this. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. Hope you enjoy this video. If you like this video, please do share, like, subscribe to SS on Vlogs. This channel is not only about moto vlogging. நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லா வீடியோவும் செக் அவுட் பண்ணுங்கள். If you like any video, do not forget to like, share, subscribe to SS on Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SS on Vlogs. Bye.